نحمد ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனை சாந்தியும் சமாதானம் எம்பெருமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரது குடும்பத்தார் மீதும் எல்லா சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹின் உண்மை அஸ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படைப்பினமாக அல்லாஹ் எம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே உயர்ந்த படைப்பினமாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த உழைந்த படைப்பினமாக நாம் படைக்கப்பட்டதற்கு காரணம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்களாக, உறவாடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எந்த படைப்புக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த படைப்புக்கும் அல்லாஹ் 6 அறிவுகளை கொடுக்கவில்லை, அல்லாஹ் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கின்றான். நல்லது கெட்டதை நாம் விளங்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எல்லா படைப்பினங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அறிவாற்றல் மிக்க ஒரு படைப்பாக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லப்போனால் குர்ஆனிலே மனிதனை நாம் அழகாக படைத்திருக்கிறோம் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது எனது ஹலீஃபா பிரதிநிதி என்பதாக மனிதனை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த வஸ்துக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு எனது பிரதிநிதி என்று அல்லாஹ் சொல்லிக்கொள்ளவில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் அப்படித்தான் நம்மை அழைக்கின்றான். இன்னும் அல்லாஹ் நமக்கு இன்னும் மேன்மைப்படுத்தியவனாக எந்த வஸ்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு கல்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எந்த வஸ்துக்கும் இந்த படைப்பினங்களுக்கும் கல்வி கொடுக்கப்படவில்லை, ஆனால் மனிதனுக்கு மட்டும் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கல்வி கொடுக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹ் தன்னுடைய இருப்பிடமாக ஆக்குவதற்காக அல்லாஹ் கல்வை படைத்தான் மனிதனுக்குள் வைத்து. அந்த கல்வியில் தான் இருந்து கொண்டு மனிதனை கீர்த்தியாக உயர்வாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதற்காக தான் கல்வி படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கல்வியை கொண்டு நாம் இன்று பார்க்கின்றோம். எதை பார்க்கின்றோமோ அதை எல்லாம் கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை கல்விக்கு உண்டு. எதை கேட்கின்றோமோ அதை எல்லாம் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கல்விக்கு உண்டு. பார்ப்பது, கேட்பது, இன்னும் பல விஷயங்களில் நினைவில் வைத்துக் கொள்வது எல்லாம் கல்விக்குள்ள ஒரு சிறந்த விஷயம். ஆக கல்வி அது அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் படைக்கப்பட்டது. அதனால்தான் நாம் நம்முடைய கல்விகளை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அது என்னுடைய இருப்பிடம், நான் தங்கக்கூடிய இருப்பிடம். அல்லாஹ் ஹதீஸ் குர்ஸியில் சொல்லும் பொழுது கூட கல்புல் முஃமினி அர்சுல்லாஹ் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டான். மூமினான கல்வி அல்லாஹ்வுடைய அர்ஸ் என்பதாக, அல்லாஹ்வுடைய தங்குமிடமாக அர்ஸாக ஒரு மூமினான மனிதனுடைய கல்வி ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கல்வியிலே அல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள், பொருள்களுடைய மஹப்பத்துகள், நேசம் கல்வியில் இருக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். மனிதனை அதற்காக தான் தன்னுடைய ஹலீஃபா என்று சிறப்பித்து அல்லாஹ் கூறினார். இந்த கல்வை நாம் பரிசுத்தமாக ஆக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ذிக்ரை கொண்டு தான் உங்களுடைய கல்விகளை பரிசுத்தப்படுத்த முடியும். இப்போ நம்ம உடைய ஒரு அழுக்கு ஏற்படுது, அதை நாம் துவைத்து அதை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். உடலில் ஒரு அழுக்கு ஏற்படுகிறது, அதையும் நாம் உடலையும் சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி சுத்தப்படுத்துவது? உடலில் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய இருப்பிடத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆக பலவாறாக நம்முடைய
நம்மை சுற்றிக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நாம் சுத்தப்படுத்தலாம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய கல்புகளை எவ்வாறு சுத்தப்படுத்துவது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கல்புகளை சுத்தப்படுத்துவதற்கு திக்ர்கள் தான். உங்கள் திக்ர்களின் மூலியமாக கல்புகளை சுத்தப்படுத்த முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என் கல்பை சுத்தமாக வேண்டும், நான் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கல்பை அல்லாஹ் 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 என்று கல்பை எப்பொழுதும் சொல்லக்கூடிய தோய்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வார்த்தையிலே உங்களுடைய கல்வியை தோய்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். திக்ர் என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமலாகும். நம்முடைய தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, ஜகாத் இருக்கின்றது, ஹஜ் இருக்கின்றது. இவையெல்லாம் அமல்கள் தான். இவையெல்லாம் நம்முடைய வெளிப்புறங்களை வென்றால் அதை சரி செய்யலாம். ஆனால் நம்முடைய கல்விகளை சரி செய்வதற்குரிய ஒரே வழி திக்ர்கள் தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த வசனத்தை குறிப்பிடுவான். அப்புறம் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறணும்னா, சாந்தி பெறணும்னா, திக்ரை கொண்டு தான் நம்ம அந்த உள்ளத்தை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இன்று காலகட்டம் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், சமுதாயத்துடைய பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு என்று சொன்னால், இந்த அனைத்து பிரச்சனைகள் பாதிக்கப்படக்கூடிய இடம் என்ன? இப்போ நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அதனால் மனசில் கஷ்டம் ஏற்படுது. கஷ்டம் ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடிய இடம் என்ன? கல்வி தான். நம்ம கோபப்படுறோம், அதனுடைய பிறப்பிடம் என்ன? கல்வி தான். நம்மளோட ஆசைப்படுறோம், அதனுடைய பிறப்பிடம் என்ன? கல்வி தான். இப்படி எல்லாவற்றிற்கும் நம்முடைய பிறப்பிடமாக கல்வி இருக்கின்றது. அந்த கல்வியை சுத்தப்படுத்தினால் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகும். அதைத்தான் அல்லாஹ் நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹ் திக்ரை ஆக்கி வச்சிருக்கிறார். அது திக்ர் மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால், ஹதீஸ் சொல்கின்றது, திக்ர் இல்லாதவன் உயிரற்றவன் என்றும் திக்ருடையவன் உயிருள்ளவன் என்றும் சொல்லும். திக்ர் அவசியமா? அப்படி சில பேருடைய கேள்வி. குர்ஆன் சொல்லாத விஷயமே இல்லை. குர்ஆன் எல்லாத்திற்கும் குர்ஆனிலே தீர்வு இருக்கின்றது. குர்ஆன் சொல்லாத தீர்வே கிடையாது. குர்ஆன் கியாமத் முடிய வரை ஒரு மனிதனுக்கு என்ன விஷயங்களோ, பிற்காலத்தில் இன்னும் வரக்கூடிய பிற்காலத்தில் என்ன விஷயங்களோ அதுக்கும் கூட குர்ஆன் தீர்வு தான். குர்ஆன் அனைத்திற்கும் தீர்வாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கின்றான். இப்போ மனிதனுக்கு அவன் பரிசுத்தமாகுவதற்கு, அவன் உள்ளம் பரிசுத்தமாகுவதற்கு திக்ரை எப்படி கடமையாக்கியிருக்கின்றான். நாம் இது எல்லா அமல்களை போல திக்ரும் ஒரு அமல் தான். திக்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். குர்ஆன் ஆயத்து, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். நீங்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இதுவும் திருக்குர்ஆனுடைய வசனம். இப்போ அல்லாஹ்வை எந்த நேரமும் மறக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அதைத்தான் அல்லாஹ் சொல்வான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனை படைத்தது வணங்குவதற்காக தவிர வேறொன்றும் இல்லை. இப்போ நம்ம வணக்கத்திலேயே ஈடுபடுவோம் என்று சொன்னால், மனைவி, மக்கள், நம்ம வியாபாரம் எல்லாம் இருக்குது. ஆனால் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவுகள் வந்து விட்டால் அது வணக்கம். வியாபாரம் செய்யலாம், மனைவி இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், நம்மை சூழ்ந்து எல்லாம் இருக்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். வியாபாரம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். மனைவியோடு பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். மக்களோடு நம்ம உறவாடும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். சமுதாயத்தோடு உறவாடும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் அங்கே ஹலால் ஹராம் பேணப்படும், தவறுகள் ஏற்படாது, பாவங்கள் ஏற்படாது. அதனால அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பாவங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. பாவங்கள் எப்போ ஏற்படுது? அல்லாஹை மறக்கும் பொழுதுதான் பாவங்கள் ஏற்படும். அல்லாஹை மறக்கின்றோம், அந்த நேரத்தில் சைத்தான் நம்மளை வழிபடுத்தி விடுகின்றன, பாவத்தை தூண்டி அல்லாஹுக்கு மாறு செய்து விடுகின்றன.
அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னா, நீங்க அல்லாஹ்வின் ஞாபகத்திலே எப்பவுமே உதுக்குருனி அதுக்குருக்கும் வஸ்குருனி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்றார், நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன். எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்க மாறு செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய திருவசனம். அல்லாஹ் நான் நினைக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் நினைக்கின்றான். ஆக நாம் அல்லாஹ்வை எப்போதும் மறக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அதற்காக அல்லாஹ் சொல்லுவோமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தினையும் மனித வர்க்கத்தினையும் நாம் வணங்குவதற்காகத்தான் படைத்தோம். வணக்கோட எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹை மறக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருடைய சொல்லும் செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துருச்சா, அல்லாஹ் என்னை பார்க்குறான் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு என்ன வந்துருச்சுன்னா தப்பு செய்ய மாட்டான். திருடக்கூடியவனை கூட அல்லாஹ் கூட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன வந்துருச்சுன்னா திருடக்கூடிய என்ன வருமா வராது. ஜினாசையனுக்கு அல்லாஹ்வுடைய என்ன அல்லாஹ் கூட இருக்கான்னு என்ன வந்து அவன் ஜினா செய்வானா? குடிக்கக்கூடிய கூட அல்லாஹ் என்னோடு இருக்கான்னு ஒரு அவருக்கு ஒரு பயமச்சம் இருந்தால் குடிப்பானா? சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய பயமச்சம் எப்பொழுது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் எப்பொழுது இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹ்வை மறக்கும் பொழுது பாவங்கள் ஏற்படுகின்றது, அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகின்றது, நன்மைகள் ஏற்படுகின்றன. ஆக திக்ர் என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்தார். ரொம்ப முரட்டுத்தனமான நபர். ஹசரத், நான் திருந்தணும், நான் சரியான முரடன், நான் திருந்தணும், எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பெரியார்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அந்த பெரியார் சொன்னாங்க, இங்கேயே என் கூட ஒரு 2-3 நாள் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே அவர் இருந்தார். அங்கே திக்ர்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பெரியார்களுடைய தர்பாரில் அடிக்கடி திக்ர் நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் நடக்கும், குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, தொழுகுவாங்க. இவரும் அதே மாதிரி அங்கே இருந்து அந்த செயல்பாடுகளை செயல்பட ஆரம்பித்தார். 3-4 நாள் கழித்து கூப்பிட்டாங்க. சரி, நீ வீட்டுக்கு ஊருக்கு போனால் அங்கே போய் இதுபோல் திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கக்கூடிய இடத்துல நீ போய் கலந்துப்போ. அப்படியே கலந்துட்டு வந்தீங்கன்னா உள்ள மிருதுவானது ஆயிரும், இந்த கடினத்தன்மை நீங்கிவிடும், இந்த முரட்டுத்தன்மை நீங்கிவிடும், உன்னுடைய பணிவு அடக்கம் இல்லாமல் வந்துடுவான் அப்படின்னு அந்த பெரியார் சொல்லி அனுப்பிச்சாங்க. அவர் தங்கள் ஊருக்கு போனார். அருகாமையில் இருக்கக்கூடிய இது மாதிரி திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போனார். அங்கே தங்கி அங்கே கலந்துக்கிட்டார். சில வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த பெரியாருடைய தர்பாருக்கு வந்தார். எப்படியோ வராருன்னா நீண்ட தாடியோடு தலை தாண்ட நிலையில் மிக பணிவோடு அந்த பெரியாருக்கு தர்பாருக்கு வராங்க. வந்து சலாம் சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, யா வால் இஸ்லாம், வாப்பா நீ யார்ப்பா, எங்கேருந்து வரேன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிற, எனக்கு தெரியலீங்களா பெரியார் அவர்களே, எனக்கு தெரியலையா? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ சில வருடங்களுக்கு முந்தி நான் இப்படி ஒரு ஆள் முரட்டுத்தனமாக வந்து உங்களிடத்தில் அதிகாரத்தன்மையிலே நான் திருந்தன்னு உங்களிடத்தில் கேட்டேனே, ஞாபகம் இருக்கான்? அவன் தான் நான், அந்த ஆள் தான் நான். நீயாப்பா என்ன இப்படி மாறிட்டேன் சொன்னாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் தர்பார் 3-4 நாள் வச்சுட்டு வெளியே போக போனால் எங்கே திக்ர் மஜ்லிஸ் அங்கேனா போய் கலந்துக்கோ, உன்னை உள்ள மிருதுவாயிருன்னு சொன்னீங்க. இப்போ நான் சில வருடங்களால் இந்த ஓரிடம் திக்ர் மஜ்லிஸில் கலந்து இப்போ என்னை முரட்டுத்தனம்னா எங்கே போயிடுச்சு தெரியல. என்னத்தில் முரட்டுத்தனம் இல்லை, என்னத்தில் பணிவு வந்துருச்சு, அடக்கம் வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சு, சகிப்புத்தன்மை வந்துருச்சு, எல்லா நல்ல நல்குணமும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ ஒரு மனிதனுடைய குணங்களை மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி அது திக்ருக்கு மட்டும்தான். இப்போ தொழுகணும், எல்லாரும் தொழுகக்கூடியவர்கள் தான். தொழுத பிறகும் கூட தவறு செய்கிறோமா இல்லையா? தவறு ஏற்படுதா இல்லையா? தவறு ஏற்படுது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதுட்டு வெளியே வந்த உடனே நப்சுல் சைத்தான் நம்முடைய வழிகெடுத்து வேறு பக்கம் பாவம் செய்யக்கூடிய வழியை கொண்டு போயிடும். நோம்பு விடுற வரைக்கும் அப்படியே எல்லாம் அடங்கியிருப்பான். ஒரு சில பேர்த்த பார்த்தா 30 நோம்பு வரைக்கும் பெரிய சூஃபி மாதிரி இருப்பாங்க. 30 நோம்பு முடிஞ்சவனே பார்த்தா 31ஆவது நாள் சினிமா கொட்டாயில் இருப்பாங்க. அவருடைய பாவங்கள் அந்த 30 நாள் வரைக்கும் தான், அந்த நோம்பு வைக்கிற வரைக்கும் தான் அடக்க முடியுது அவருடைய பாவங்கள். அதுக்கு பிறகு அவருடைய பாவங்கள் காரணம் அந்த குறிப்பிட்ட நாள் வரை ஒரு அமல்களை செய்துவிட்டு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் அமல்களை
செய்துவிட்டு மீதி உள்ள நாட்களில் அல்லாஹை நாம் மறந்து விடுவதனால் இதனால் பாவங்கள் ஏற்படும். நம்மை விட்டு விலகிய பாவங்கள் மீண்டும் நம்மை தொற்றிக் கொள்கின்றன. அதனால பாவங்கள் தொற்றக்கூடாது. விட்டுட்டோம்னா அப்படி விலகிடும். அதுக்காக தான் பெரியார்கள் நாதாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட பாவங்கள் நீங்க இருக்க வழி இருக்கிறதா சொன்னாங்க. பாவங்கள் நீங்க இருக்க வச்சுதான் சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களிடத்தில் எந்த அருவருக்கத்தக்க பாவங்களும் அவங்களிடத்தில் ஏற்படாது. சஹாபாக்களத்தில் அருவருக்கத்தக்க, அதாவது வெறுக்கத்தக்க பாவங்கள் சஹாபாக்கள் இருக்கவே இருக்காது. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுகபத்தில் இருந்தனால அவருடைய பாவங்கள் என்பதே இருக்காது. பாவங்களே ஏற்படாது. நபியுடைய புண்ணியமான பார்வையை பட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பாவங்கள் ஏற்படாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய நிலைகள் அப்படி இருந்தது. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சுன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கும் பொழுது எதுவும் நாவு நீக்கி ஏதாவது பேசிடுமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி பயந்து போய் அபூபக்கர் சித்திக் வாயில கூழாங்கற்கள் போட்டுப்பாங்க. என்ன காரணம்னா நாவு எதையாவது பேசிடும், தவறான பேச்சு பேசிடும், அல்லாஹுக்கு ஒப்பில்லாத பேசிடும், அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு பேச்சு பேசிடும். அப்போ பாவம் நம்மளுக்கு ஏற்பட்டு போயிடும். பாவம் ஏற்படக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான், நான் பாவம் நிறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு அந்த சஹாபாக்கள் தெரியுது. அதனால தன்னை பாவத்திலிருந்து தன்னுடைய நாவை தற்காத்துக் கொள்வதற்காக கூழாங்கற்களை போட்டுக் கொள்ளார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி தங்களுடைய வாழ்க்கையை தற்காத்து கொண்டு வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, பேச்சு என்பது சுருக்கமாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும், நீங்க எதை பத்தி நீங்க யாபத்தை பற்றி பேசினாலும் அந்த பேச்சு சுருக்கமான பேச்சா இருக்கணும். பெண்கள் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து இடம்பெற்றதுன்னு சொல்றாங்க. நெருங்கி உட்காருங்க. எந்த சபையில் நெருக்கம் ஏற்படுதோ அந்த சபையில் மலக்கள் அதிகம் போடுறாங்க. உங்களுக்கு அருகாமையில் மலக்கள் இருக்காங்க. நெருங்கி உட்காருங்க. அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்தனா அதுதான் பெரிய சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேச்சுக்களை சுருக்கமாக பேசணும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு சுருக்கமாக பேச சொல்லி பணிக்கப்பட்டிருக்கின்றது. நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி நீங்க சுருக்கமாக பேசுங்க. எதை பற்றி பேசுறாங்க? நம்ம வியாபாரம் பேசுறாலும் சுருக்கமாக பேசி அந்த வியாபாரத்தை முடிச்சிடும். மனைவிட்டு பேசுறாலும் சுருக்கமாக பேசுகிறோம். மனைவி கணவன்கிட்ட பேச சுருக்கமா. அதாவது மார்க்கம் ஏன் சொல்லுதுன்னா அதிகமாக பேசினா பாவங்கள் ஏற்படும். இந்த நாவு வரம்பை மீறி எதையாவது சொல்லிடும். கணவன் மேல இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சு, அதிகமாக இஷ்டா பேச போக மரியாதை குறைஞ்சு போயிடும். அப்போ சுருக்கமாக பேசுங்க. இது எனக்கு படிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க. சுருக்கமாக பேசுவதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களிலே, ஹலாலான விஷயங்களே, பிறருக்கு ஆலோசனை கொள்கை சொல்லக்கூடிய விஷயங்களே, தீனுடைய விஷயங்களிலேயும் கூட அது கண்ட்ரோல் சுருக்கமாக இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி நீட்டக்கூடாது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் கேட்பார், யா ரசூலுல்லாஹ் வெற்றிக்குரிய பாதை எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாரு. ஒரு மனிதர் ஒரு சஹாபி கேட்பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிக்குரிய பாதை எதுன்னு அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன் நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே சுருக்கமான பேச்சு தான். அதிலே எல்லா பாவங்களுக்கும் முடிவு வெற்றி. இப்போ உங்கள் நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாவுகளை கட்டுப்படுத்துவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் நாவுகளின் மூலிமா அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஏன்னா ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் திக்ர் செய்யக்கூடிய நாவுகள் பாவம் செய்யாது. ஒரு ஹதீஸுடைய கருத்து, திக்ர் செய்யக்கூடிய நாவுகள் பாவங்கள் செய்யாது. இப்போ நம்ம
நாவுகளின் மூலம் பாவம் செய்யணும் மற்ற பாவம் ஏற்படுதுன்னா ஏன் ஏற்படுது? திக்ர் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படுது. பொய் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், கோல் சொல்கிறோம், அடுத்தவங்க மீது அபானமாக பழி சுமத்துறோம், பிறர் குறை சொல்கிறோம், பிறர் மீது பழி சுமத்துறோம். எல்லாமே பாவங்கள் தானே. பாவங்கள் ஏற்படுது. இப்போ பாவங்கள் ஏற்படுவது நம்ம நாவை அடக்கி கொண்டாலே பாவங்கள். அதான் சொன்னால் நீங்கள் நாவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் நாவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னாங்க. நாவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுக்கு பாவங்கள் ஏற்படாது. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாவை நீ கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நீ உன்னுடைய நாவை திக்ரில் ஆக்கு, உன்னுடைய நாவை திக்ரில் ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி குர்ஆன். உங்கள் நபிஸ்ஸலாஸ் என்ன சொல்றாங்க? உங்கள் நாவுகளை அல்லாஹ் 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 சொல்வதிலே தோய்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க ஒரு ஹதீஸ். உங்கள் நாவுகளை அல்லாஹ் அல்லாஹ் சொல்வதிலே தோய்த்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் சொல்றாங்க. அப்பா அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவம் செய்வதற்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் திக்ர். அப்போ நாவின் மூலியமா ஏற்படக்கூடிய பாவங்களை தடுப்பதற்கு திக்ர் தான். இப்போ திக்ர்கள் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவங்கள் கட்டுப்படுத்தப்படும். ஆக ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பாவம். இப்போ கல்வி இருக்குது, நம்ம கல்வியில் எத்தனை மனக்கோட்டை கட்டுறோம், எவ்வளோ மனக்கோட்டை கட்டுறோம். அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த வீடு வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், கடை கட்டணும், வாடகை விடணும், பெரிய பங்களா கட்டணும், பெரிய கார் வாங்கணும், இப்படியும் நமக்குள்ள ஒரு பெரிய மனக்கோட்டை இருக்குது. இப்போ இது மனக்கோட்டை என்பது, மனக்கோட்டை கட்டிவிட்டால் அனைத்துமே நடந்து விடுமா? மனக்கோட்டை கட்டுகின்றோம், அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நம்மிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. நடந்து விடுமா? நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா? எல்லாமே அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் எந்த வாக்கியமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. இப்போ நாம் நினைக்கிறது நடக்கணும்னா அல்லாஹுடைய அந்த உள்ளம் இருக்கின்றது, அந்த உள்ளத்தை திக்ருடைய உள்ளங்களாக மாற்ற. உள்ளங்களில் பாவங்கள் ஏற்படுவதே, இப்போ நம்ம உள்ளங்களை பாருங்கள் எவ்வளோ பாவங்கள் ஏற்படுது. பிறகு தவறாக நினைக்கிறோம், ஒருத்தரை பார்த்த உடனே தவறாக நினைக்கிறோம், நினைவே என்னது தவறு ஏற்படுது. நம்முடைய கல்வியை தவறு செய்து பாவங்கள் ஏற்படுது. அப்போ மனிதனுக்கு பாவங்கள் ஏற்படுது, கல்வியின் மூலியமாக பாவங்கள் ஏற்படுது, கல்வியின் மூலியமாக எண்ணங்கள் ஏற்படுது, பாவ எண்ணங்கள் ஏற்படுது. அவனுடைய எண்ணங்கள் பாவத்தின் பக்கம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் எப்படி இருக்கும்? அதால் தான் பாவத்தை விட்டு தவிர்ப்பதற்கு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்கள் கல்விகளை நீங்கள் திக்ரிக் கொண்டு நிரப்புங்கள் தான். ஒரு இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றதை கொண்டு தூய்த்துக் கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் தான் சொல்லு அப்படின்னு உனக்கு நாவு மூலியமாக உனக்கு பாவம் ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கல்விகளை அல்லாஹை கொண்டு நிரப்புங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தான் சொல்றது கொண்டு கல்வை நிரப்புங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பாவம் செய்யக்கூடிய உறுப்புகள். ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு 3 உறுப்புகள் இருக்குது, அவை 3ம் பாவம் செய்யக்கூடிய உறுப்புகள். அந்த பாவத்தின் உறுப்புகள் இருந்த அந்த மனிதன் தன் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டால் நான் சொர்க்கத்தை பெற்றிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்ல என்ன அந்த 3 உறுப்புகள்? ஒன்று நாவு. அது நாவு மூலியமா ஒரு மனிதனுக்கு பெரிய நிறைய பாவங்கள் நாவு மூலியமாக தான் ஏற்படும். 2வது ஒரு மனிதனுடைய கல்வி. அவன் பெரிய மனக்கோட்டை கட்டுறான், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும், எல்லாமே காரியங்களும் அப்படி செய்யணும், ஆட்சியை நாம தான் செய்யணும், அப்படி ஒரு மனிதன் பெரிய மனக்கோட்டை கட்டுறான். அவன் உள்ளங்கள் பாவம் செய்து மனத்தின் மூலியமா அவனுக்கு மனோயிச்சைகள் ஏற்படுது, அவனோட மனதின் மூலியமாக அவனுக்கு காம இச்சைகள் ஏற்படுது. இப்படி அவன் பாவம் செய்து அவனுடைய உள்ளம் பாவத்தின் பக்கம் அவனுடைய உள்ளம் மிகைத்து இருக்கின்றன. இருக்கா இல்லையா? நம்ம தனிச்சு இருக்கும்போது என்னென்ன எண்ணங்கள் ஓடுதா இல்லையா? கல்வில எவ்வளோ தவறான எண்ணங்கள் நம்ம கல்வியில் ஓடுது. பிறர் பார்த்தா கூட நம்ம அவனை ஈரத்தனமான நினைக்கிறோமே, அதெல்லாம் தவறான எண்ணங்கள் தானே. இப்போ கல்வியில் ஒரு மனிதனுக்கு நிறைய பாவங்கள் ஏற்படுது. 3வது சொன்னாங்க அபம். ஒரு மனிதன் ஒரு ஆண் பெண்ணுடைய மர்மஸ்தானம். இது 3 பாவம் செய்யக்கூடிய உறுப்புகள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்வீர்களானால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை மீட்டு தருகிறேன், இது என் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு. அப்போ இந்த 3 உறுப்புகளை நான் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இதுல
2 உறுப்புகளான நாவையும் கல்வையும் ஸல்லல்லாஹு திக்ரை கொண்டு நிரப்புங்கன்றாங்க. இது 2லையுமே உங்களுக்கு பெரும்பாலான பாவங்கள் பாதுகாக்கப்படும். பாவங்களை விட்டு மனிதனும் பாதுகாக்கப்படும். அதனால தான் கல்வை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நிரப்புங்கள், உங்களுடைய நாவுகளை அல்லாஹ்வுக்கான சொல்வதை கொண்டு துவைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. சலாம் சொல்றாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, உங்கள் உம்மத்துக்கு சலாம் சொன்னீன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த சொர்க்கம் இருக்குது, இது தண்ணீரை கொண்டும் மருதமான தண்ணீரை கொண்டும் மிருதுவான மண்ணை கொண்டும் இந்த சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஓபன் பிளேஸா தான் இருக்குது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் நன்மைகள் செய்வது கொண்டுதான் இந்த காலி இடத்தை அவனுக்குரிய சொர்க்கத்தை அவன் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நிறைய அமல் செஞ்சான், சிறப்பான மாளிகையில் அவன் கட்டப்படும். இவன் அமலின் காரணமாக சொர்க்கத்தில் இவனுக்கு மாளிகை கட்டப்படும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். 3வது கலிமா இது ஓதுங்க. இதில் எத்தனை வார்த்தைகளுக்கோ அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு அங்கே நெல் தரும் மரங்கள் நடப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதன் அந்த சொர்க்கத்தில் அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு இங்கே அவன் அமல் செய்ய வேண்டும், இங்கே அவன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூட சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மனம் பரிசுத்தமான உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய இபாதத்துகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ள சுத்தமாக இருக்கணும், மனசு கல்பு சுத்தமாக இருக்கணும். கல்பு சுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களாகும். நல்ல எண்ணங்கள் எப்போ பிறக்கும்? கல்பு பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்தமான கல்பை நம்ம திக்ரை கொண்டு நினைப்பிட்டா எண்ணங்கள் நல்லா பரிசுத்தமான எண்ணங்கள் வரும். எதை நினைச்சாலும் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் பிரியமான விஷயங்கள் நம்ம நினைப்போம். யாருக்கு என்ன இது கொடுக்கணும் வைக்கணும், சமுதாயத்துக்கு உழைக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் வைக்கணும், விவகாரம் செய்யணும், இதான் நம்மளுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். இப்போ நல்ல எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வரும்போது அதுதான் அவனுடைய நற்செயல்கள் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவனுக்கு நல்ல செயல்பாடுகளும் இருக்கும். அப்போ நல்ல எண்ணங்கள் ஏற்படுவதற்கு அவன் உள்ளம் தூய்மையாக வேண்டும். அதனால தான் குர்ஆன் கூட சொல்லுது, நீங்கள் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நீங்கள் உங்கள் உள்ளங்களை தஸ்ஸக்கா, உங்கள் உள்ளங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், தஸ்கீத் பண்ணிக் கொள்ளுங்கள். இது குர்ஆன் ஆயத்து. ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் நஃப்ஸும் சைத்தானும் இருக்குது. 2மே நம்முடைய வடிகேட்டுக்கு தூண்டும். அந்த வடிகேட்டுக்கு தூண்டக்கூடிய சமயத்தில் நாம் திக்ரை கொண்டு அந்த வடிகட்டிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு நஃப்ஸும் சைத்தானும் வடிகட்டி தூண்டும். ஒரு மனிதத்தில் இபாதத்துகள் இருந்தால், நல்ல அமல்கள் இருந்தால், அந்த தவறிலிருந்து அவனை தற்காத்துக் கொள்ள முடியும். என் குர்ஆன் கூட சொல்லுது, உங்களுடைய தொழுகைகள் உங்களை மானக்கேடான விஷயங்கள் உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்போ தொழுகை நீங்கள் எப்படி நம்ம தொழுகணும்னா இஹ்லாஸுடைய தொழுகை தொழுகணும், இஹ்சானுடைய தொழுகை தொழுகணும், அல்லாஹ் பார்த்த நிலையில் நம்முடைய தொழுகைகள் இருக்கணும். நம்ம தொழுகை அல்லாஹுக்காக தானே தொழுகணும். அல்லாஹுக்குன்னு கட்டுறோம்ல, இப்போ என்ன ஞாபகம் வரணும்? அல்லாஹ் மட்டும்தான் ஞாபகம் வரணும், வேறொரு ஞாபகங்கள் வரக்கூடாது. அப்படி தொழுகா அல்லாஹ் அந்த தொழுகைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹதீஸ்லேயே வருது. ஏன்னா ஒரு மனிதன் உலக நினைவுகள் தவிர்த்து ஒரு மனிதன் அல்லாஹ் நினைவோடு எவர் தொழுவானோ அவருடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம் தொழுகக்கூடிய தொழுகளிலே, நம்முடைய இபாதத்துகளிலே அல்லாஹுடைய நினைவுகளை மறந்துவிட்டு நாம் உலக நினைவுகளோடு இபாதத்துகள் செய்தோம் ஆனால் ஹதீஸில் வருது, நாளை மறுமையில் அவைகளெல்லாம் கசைக்கு முகங்களில் தூக்கி எறியப்படும். இப்போ நம்ம இபாதத்துகளே நம்ம மீதே தூக்கி எறியப்படும். ஏன்? மன ஓர்மை இல்லாத அமல்கள், அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல்
அல்லாஹ் அக்பர் கற்றோம். வீட்டு ஞாபகம், கடை ஞாபகம், மனைவி ஞாபகம், மக்கள் ஞாபகம் எல்லாமே ஆனால் தொழுது முடிச்சிடும். இவ்வளவும் இந்த உலக ஞாபகம் கூட வந்துச்சுன்னா யாருக்காக தொழுகிறோம்? அங்கே தொழுகையில் அல்லாஹ் மட்டும்தான் வர வேண்டும். அப்போ அந்த தொழுகை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹதீஸே அப்படிதான் சொல்லுது. யாருக்காக தொழுகிறோமோ அவன் ஞாபகம் தான் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக தொழுதால் அல்லாஹுடைய ஞாபகம் தான் இருக்க வேண்டும். அதனால் தான் இப்படி மனிதனுடைய உள்ளங்கள் பலவிதமான ஆசைகளாலும் பலவிதமான உலகத்தினுடைய இன்பங்களாலும் அவனுடைய உள்ளங்கள் கெட்டு போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடலில் ஒரு உறுப்பு உண்டு, அது கெட்டு போனால் உடல் முழுவதும் கெட்டு போகும். அது சரியானால் உடல் முழுவதும் சரியாகும். அதுதான் கல்புன்னு சொன்னாங்க. இப்போ கல்பை என்ன செய்யணும்? கல்பை தூய்மையாக வச்சிருக்கணும். கல்வியில் தவறான எண்ணங்கள் ஏற்படக்கூடாது. நம்முடைய கல்வியில் நம்முடைய உலகத்துடைய மோகங்களை கல்விக்குள் வைத்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா கல்வி சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த கல்வியில் நம்முடைய நம்ம அல்லாஹுடைய மன ஓர்மையோடு அல்லாஹுடைய நினைவோடு நம்ம தொழுக்கலாம். அந்த தொழுகையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி கூட சொல்லுவாங்க, உடலும் உள்ளமும் இணையாதவரை அது இபாதத்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய நாதா. அவங்க சொல்றாங்க, உடலும் உள்ளமும் இணைய வேண்டும், ரெண்டும் இணைஞ்சாதான் தொழுகை. இப்போ நம்ம உடல் மட்டும்தானே தொழுகிறோம், உள்ளம் இணையிலேயே. அப்போ அந்த தொழுகை வீணான தொழுகை ஆயிடும். ஆக நம்முடைய இந்த உள்ளத்தை, ஆசைகள் நிறைந்த இந்த உள்ளத்தை, ஆசைகள் நிறைந்த இந்த உலகத்தை, உடல் இச்சைகள் நிறைந்த உலகத்தை, நம்முடைய கல்வை தூய்மைப்படுத்த வேண்டும். இது குர்ஆன் சொல்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கல்வியை சுத்தப்படுத்த வேண்டும் சொல்றது. ஏன்னா ஆசைகள் நம்ம கேட்டாலும் கிடைக்கினாலும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுக்குறானா இல்லையா? இப்போ பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் என்னைக்காவது இல்லைன்னு இருக்கனானா? நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்முடைய ரிஸ்க் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. ஆக அல்லாஹ் நம்முடைய ஒரு மனிதன் மீது தான் ரட்சகன் என்ற ரீதியில் ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான உடை, அவனுக்கு தேவையான உபகாரங்கள் எல்லாம் அல்லாஹ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. நாம் கேட்க வேண்டியதெல்லாம் நாம் நம் கரங்கள் செய்து கொண்ட பாவங்களிலிருந்து விடுதலை தான் கேட்கணும். நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள் தான். நம்முடைய கரங்களால் ஏற்படக்கூடிய பாவம் இறைவா நீ விடுதலை கொடு, நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கேன், இந்த பாவத்தை விடுதலை கொடு. அப்படி பாவத்தை நாம் தௌபா செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் சுத்தமாகின்றது. திக்ர்கள் அதிகமாக செய்யும் பொழுது நம்ம உள்ளம் சுத்தமாகின்றது. உள்ளம் பரிசுத்த உள்ளத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா இடைபோடப்படுகின்றான். அவனுடைய வெளிப்புறத்தை கொண்டு ஒரு மனிதனை இடை ஓடுவதில்லை அல்லாஹ். இன்னமல் ஆமாலு பின்னியா ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து அவனுடைய செயல்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். புகாரியுடைய ஆரம்பமே இதுதான், இன்னமல் ஆமாலு பின்னியா. அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் அவனுடைய செயல்கள். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, எதை சூழ்ந்து இருக்குது, எதோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அது வழிகேட்டில் கொண்டு போய்விடும். நம்முடைய கல்விக்குள்ள உலகத்துடைய பிரியங்கள், நேசங்கள் இவைகள்லாம் கல்விக்குள் வச்சிருந்தா அல்லாஹ்வுடைய நேசம் இருக்காது. கல்வி ஏதேனும் ஒன்று தான் கல்வி ஏற்றுக்கொள்ளும். கல்வி என்பது கிரகிக்கக்கூடிய ஒரு வஸ்து. பார்த்ததை கிரகித்துக் கொள்ளும், கேட்டதை கிரகித்துக் கொள்ளும். கல்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி கல்வுக்கு. அப்படியே வெளிப்படுத்த ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இதை பார்த்துச்சோ, நம்ம டெல்லியில் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு இருந்தோமா, நினச்சி பார்த்தோமா மீண்டும் டெல்லி நமக்கு ஞாபகம் வரும். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம வீடு ஞாபகம் வரும். இங்கே உட்காந்துருக்கோம், நம்முடைய கடை ஞாபகம் வரும், நம்முடைய தொழில் ஞாபகம் வரும். கல்வி என்பது ஒரு கிரகிக்கக்கூடியது, ஒரு கிரகிக்கூடிய வஸ்து. அந்த கல்வியில் நல்லதை போட்டால் நல்லதை கிரகிச்சு வச்சுருக்கோம், கெட்டது போட்டால் கெட்டது கிரகிச்சு. இப்போ பாவங்கள் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் இருந்தால் அது கல்விக்கு பாவத்தை கிரகிச்சு வச்சு அவனுக்கு அந்த மனிதன்லேருந்து என்ன வெளியிடும்? பாவத்தை தான் மீண்டும் அவனுக்கு தூண்டும். மீண்டும் அவனுடைய கல்வியிலேருந்து என்ன வரும்? இந்த பாவங்கமான எண்ணங்கள் தான் வரும். ஏன்னா உள்வாங்கி இருக்கிறது என்ன? பாவத்தை உள்வாங்கி இருக்கிறது என்ன? பாவமான செயல்களை, பாவமான எண்ணங்களை கல்வி உள்வாங்கி இருக்குது. அது எப்படி இல்லை ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்?
அதே தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். நல்ல விஷயங்கள் கல்வியில் போட்டு பாருங்கள். குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், இப்படி நல்ல விஷயங்கள் கல்விகளை கொண்டு வந்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூண்டும். நேரம் வச்சு தொழுகணும்ப்பா, இஸ்லாக் வச்சு தொழுகணும், லுஹா தொழுகணும், லுஹர் தொழுகணும், அசத் தொழுகணும், மாரிப் தொழுகணும். நம்ம தொழுகணுன்ற விஷயத்தை கல்விக்குள்ள உள்வாங்கி இருந்தோம்னா அது அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். அந்த நேரமான அலாரம் தேவையில்லை. ஒரு நல்ல மோமியான மனிதனுக்கு கல்வியே சொல்லிக் கொடுக்கும். நீ இது நேரம், இது லுஹர் நேரம், நீ ஓடிப்போ, போய் தொழுகு. இது அசர் நேரம், நீ தொழுகப்போ. இது இஷா நேரம், இது தொழுகப்போ. இது குர்ஆன் ஓத நேரம். இவ்வளோ நேரம் சும்மா தானே இருக்கு, ஏன் சும்மா இருக்கிற போது, ஏன் சும்மா இருக்கிற, திக்ர் செய்யி. இப்போ நல்ல விஷயங்கள் கல்வி உள்வாங்கிடுச்சுன்னா நல்ல விஷயங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓதுப்பா, தொழுகுப்பா, நல்ல அமல் செய்ப்பா, நோன்பு வைப்பா, இப்படி நல்ல விஷயங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கல்வை எப்படி நம்ம கொண்டு வரணும்னா நல்ல விஷயங்கள் உள்வாங்கிற மாதிரி நம்முடைய கல்வை பழக்கப்படுத்தணும். அதனால தான் நபிஸல்லல்லாஹு சொன்னார்கள், கல்வை ஒரு மனிதன் எப்படி படுத்த அப்புறம் மாறும். நமக்கு ஒரு கல்வி குரங்குன்னு சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. குரங்காக்கா அடிக்கடி அது இல்லை தவிக்கிட்டே இருக்கும். உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், அதுக்குள்ள ஒரு எண்ணம் நடக்கும், அந்த இடத்துல இன்னொரு போலான்னு எண்ணங்கள் இருக்கும். ஆள் தான் உட்காந்துருப்போம், நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே மாறி 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 இங்கே போகிறது அங்கே போகிறது எல்லாம் நம்ம சுற்றிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஆள் தான் உட்காந்துருப்போம், எண்ணங்கள் எல்லா பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். அப்போ நம்ம கல்விகளை அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் நினைவூட்டக்கூடியதின் பக்கம் நம்முடைய கல்விகளை நாம் ஆக்கிட்டா கல்வி பாவம் செய்யும். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது, அது கெட்டு போனால் உடல் முழுவதும் கெட்டு போகும். உடல் முழுவதும் என்ன பாவம் செய்ய கூட அது கல்வி கெட்டு போச்சு. உங்களுக்கு என்ன வெளியாகும்? அந்த தப்பு செய்யலாமா, இது தப்பவே தெரியாது, அது நமக்கு இன்பமாக தெரியும். ஜினா இன்பமாக தெரியும், திருடுறது இன்பமாக தெரியும், கொள்ளடிக்கிறது இன்பமாக தெரியும், தண்ணடிக்கிறது இன்பமாக தெரியும். இதான் அது இன்பமாகவே அவன் ஆக்கிக்கிட்டான். அதெல்லாம் அவனுக்கு இன்பமாக தெரியும். அதனால தான் கல்வி கெட்டு போனால் உடல் முழுவதும் கெட்டு போகணும். இப்போ உடல் எல்லாமே பாவம் செய்யுது. கல்வி கெட்டு போனால் உடல் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையுமே பாவம் செய்ய தூண்டும். கல்வி சரியானால் உடல் முழுவதும் நல்லதின் பக்கம் ஏவும். அப்படி நம்ம கல்வி சரியானால் பாவம் இல்லை. கல்வை தூய்மைப்படுத்தினால் ஓது, தொழுகு, நீ தான தர்மம் கொடு, அவங்களுக்கு உதவி செய்ய, அந்த நல்ல இடத்துக்கு போ, திக்ர் மஜ்லிஸ், அங்கே திக்ர் மஜ்லிஸ் போ, வியாழக்கிழமையா திக்ர் மஜ்லிஸ் கண்டிப்பாக போகணும். இங்கே பயான் நடக்குது, அங்கே போகணும். இப்போ நல்ல விஷயங்களை நாம் நல்ல விஷயங்கள் கல்விக்கு கிரகித்து வைத்தால் நல்ல விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதனால தான் கல்வி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கல்வை தூய்மைப்படுத்துங்கள், அதை நல்ல வழியில் அதை மாற்றுங்கள், நேர்மையான வழியின் பக்கம் அந்த உங்களுடைய கல்விகளை மாற்றுங்கள். அது சிந்திக்கும், அங்கே போகலாம், தவறான இடத்துக்கு போகலான்னு சொல்லி அது கூப்பிடும். அவர் பாவம் ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு கூப்பிடும். இங்கே ஒரு மக்கள்லாம் கூடி கும்மாடு அடிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே நாமளும் போய் சேரலான்னு சொல்லி கல்வி கூப்பிடும், நம்முடைய நப்சு கூப்பிடும், போலாங்கும். நாம் நம்முடைய கல்விகளை சீர்படுத்தி வைத்திருந்தால் இது பாவம், இது பாவமான காரியம், இங்கே போகக்கூடாது, அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்கிறாங்க, நம்ம போகக்கூடாது. இப்போ கல்விகளை நாம் தூய்மைப்படுத்தும் பொழுது பாவத்தின் பக்கம் நஃப்ஸை தூண்டினாலும் ஷைத்தான் தூண்டினாலும் நாம் போக மாட்டோம். கல்வை தூய்மைப்படுத்துவது ஒவ்வொரு மனிதன் மீதும் அத்தியாவசிய தேவை. அது குர்ஆன் சொல்லுது, உங்கள் கல்விகளை தூய்மைப்படுத்துங்கள். குர்ஆன் சொல்லுது, கல்வை தூய்மைப்படுத்தினால்தான் சகோதரர்களை வெற்றி. குர்ஆன் தெளிவாக பேசுது, உங்கள் கல்வியை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தவறு செய்ய முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுமா உபர்ரிவு இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, அம்மார நஃப்ஸ் அது வழிகட்டிலே உள்ளது. இப்போ நம்ம நஃப்ஸில் இருக்கிறது எப்பவுமே வழிகட்டத்தான் சொல்லணும். உலகத்திற்கு விஷயங்களை அப்படியே அழகுபடுத்தி காமிக்கும், பாவங்களை அழகுபடுத்தி காமிக்கும். பாவங்கள் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இனிமையாகவும், அது நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் சந்தோஷம் முடியுதா. நமக்கு பாவங்கள் கண்டாவே நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் நமக்கு கசப்பாக இருக்கும்.
இது நஃப்ஸுடைய தன்மை. அது நாம் அதை அப்படிப்பட்ட நஃப்ஸுகளை நாம் திக்ர்களை கொண்டு நாம் சரி செய்தால் நஃப்ஸ் கல்பு தூய்மையாகும். அப்போ பாவமான எண்ணங்களை கல்பு போடாது. திக்ர்கள் கல்பு திக்ர் செய்து, நாவு திக்ர் செய்து, நம்முடைய மூச்சு திக்ர் செய்து அப்படி நம்முடைய பழகிட்டோம்னா என்னாகும்? பாவ எண்ணங்கள் வராது, கல்வியில் பாவமான சிந்தனைகள் வராது, பாவமான கல்வியில் எண்ணங்கள் வராது. நம்முடைய நாவு பாவமான பேச்சுக்கள் பேசாது. இப்போ நாவும் பேசாது, கல்வி பேசாது. அப்போ மனிதன் புனிதனாகுவான். எதை கொண்டு? திக்ரை கொண்டு. அதனால தான் திக்ரு ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். சிலதாசனங்கள் எங்கே திக்ரு சபைகள் அடைகிறதோ அவையெல்லாம் சொர்க்கத்தின் பூங்காக்கள் சொன்னாங்க. அதன் பக்கம் சென்றால் நீங்கள் அதில் மேய்ந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படின்னா அந்த திக்ரு சபைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்குரிய விஷயம், உங்களுக்கு கல்விகள் மாறக்கூடிய விஷயங்கள். ஒரு திக்ரு சபை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சரதா சொன்னாங்க, யார் ஒரு சஹாபி கேட்ட யார் சொல்லலாம், திக்ரு சபைக்கு போனால் என்ன கிடைக்கும்? இப்போ கூட நம்ம இடையே சில மக்கள் பேசிக்கலாம், என்ன இவங்க சும்மா போய் இப்படி திக்ரு என்ன திக்ரு அப்படிங்களாம். நாம் யாரை ஈமான் கொண்டிருக்கோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, நீங்கள் திக்ர் சபைக்கு சென்றால் சொர்க்கம்தான், சொர்க்கம்தான், சொர்க்கம்தான். 3 முறை சுபச்செய்தி சொல்லியிருக்காங்க. யாரை நம்ம ஈமான் கொண்டிருக்கோம்? நபியை ஈமான் கொண்டிருக்கோம். இப்போ நபியுடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ இது போன்ற திக்ரு சபைகள் வந்தால் என்ன கிடைக்கும்? சொர்க்கமே கிடைக்கும். எங்கே திக்ரு சபைகள் நம்ம போகணும், அதிகமாக கலந்துக்கணும். அப்போ நம்முடைய உள்ளங்கள் மாறும், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு ஏற்படும், அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படும், நல்ல விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதனால இது சொர்க்கத்தின் பூங்காக்கள் என்று சொன்னார். ஆக நாம் இது போன்ற திக்ர்களை நாம் அதிகம் செய்து உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த திக்ர் சபை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவர்களையும் திக்ருடைய தாக்கின் ஆக்குவானாக. இந்த திக்ரு தாக்கின்களை பற்றி குர்ஆன் சொல்லுது, அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். குர்ஆன் சொல்லுது, யார் எல்லாம் திக்ரு அல்லாஹ்வுடைய திக்ரு அதிகம் செய்வார்களோ அவர்களை குர்ஆனே இங்கே சொல்லிடுது. இங்கே சொல்லுது, அதுக்கு பதில் நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். திக்ருடைய தாக்கின்கள் வெற்றியாளர்கள் சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளை மறுமையில் சிலருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், நபிமார்களே ஆச்சரியப்பட்டு போவார்கள். இவங்க என்ன, யார் மலக்குகளா அப்படின்னு மலக்குகளை கூப்பிட்டு, இவங்க யார் இவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க, இவங்க யார் அப்படி மலக்கிட்ட கேட்பாங்களா? நபிமார்கள். நபிமார் சொல்லுவாங்களா? மலக்கள் சொல்லுவாங்க நபிமார்களை பார்த்து, இவங்க வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தவர்கள், உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தவர்கள், அதனால இவருடைய முகங்கள் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்களா மலக்குமார். அப்படி திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம் உண்டு. திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் கண்ணியம் இருக்குது. என்ன செய்யணும் சொல்லுவாங்க, இந்நேரம் கல்வி உன்னுடைய நாம திக்ர் செஞ்சுட்டு இருந்தா எவ்வளோ பெரிய எதிரி முன்னால் போனாலும் உனக்கு செய்து அடிச்சு போவாங்க. ஏன்னா திக்ருடைய பவர், அல்லாஹ்வுடைய நாமத்தினுடைய பவர். எவ்வளோ பெரிய எதிரி வந்து நம்மகிட்ட வந்து சரணஞ்சு தான் ஆகணும். காரணம் திக்ருடைய பவர். திக்ரு செய்வதனால உடலும் உள்ளமும் சாந்தமாயிரும். அவனுடைய உள்ளம் சாந்தமாயிரும். அல்லாஹ் அபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் சொன்னானே அல்லாஹ், அவனுடைய உள்ளம் அமைதி பெறும். அவனுடைய உள்ளம் தத்மஇன்னுல் குலூப் சாந்தி கொண்டு நிரப்பப்படும். நேரம் அவனுடைய உள்ளம் சாந்தி உள்ளமாக. ஆக நாம் நம்மளால் இயன்றது திக்ரு செய்யக்கூடியவராக வேண்டும். திக்ரு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ் இருக்குது, எங்கே கிடைஞ்சா போய் திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ்கள் நம்ம கலந்துக்கணும். திக்ரு செய்யக்கூடிய தனிமையாக திக்ரு செய்யக்கூடிய பெரியார்கள் நாதாக்கள் இருப்பாங்க, அவங்களோட போய் சேர்ந்து உட்காந்துக்கணும். அப்போ அதனுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நம்ம மீது இறங்கும். பெரியார்கள் மீது இறங்கக்கூடிய பரக்கத்து ரஹமத்து நம்ம மீது இறங்கும். திக்ர் என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை மாற்றக்கூடியது, பக்குவப்படுத்தக்கூடியது, அல்லாஹின் நேசத்திற்குரியது, அல்லாஹ்வே திக்ரின் மூலமாக பெற்றுத்தரக்கூடியது. நம்ம அனைவரையும் அல்லாஹ் திக்ருடைய தாக்கின் கொடுத்து சேர்த்து வருவானாக. இம்மையில் மறுமையும் அல்லாஹ் நம்ம வெற்றியாளர் கொடுத்து சேர்த்து அருள்வானாக. வாஹிதமான